அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் தகப்பன். அவர் நம்மை தலை நிமிரச் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவரே நடக்க கேடயம் கவசமாயிருக்கிறார். நம்மை தலை நிமிரச் செய்கிறவர். அவரை நாம் துதித்து பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பன் நீ தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.
கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய இறை செய்தி என்னவென்று நாம் பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள இறை வசனங்களை செவிமடுப்போம். அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எனக்கும் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்கவே மாட்டீர்கள். நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் சொல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பற்றிய செய்திதான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்றைய நாளில் பரிசுத்த ஆவியானவருடைய செய்தி உங்களுக்கு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தூய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். எப்படிப்பட்ட பாடம்? இந்த பாடமானது பாவம், நீதி, தீர்ப்பளிப்பது, இது மூணையும் பற்றி உங்களுக்கு புது விளக்கம் கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய விளக்கமும் அப்படித்தான் இருந்தது. இயேசு பாவம் பற்றிய ஒரு செய்தியை கொடுக்கின்ற பொழுது, இந்த நாட்களில் இப்பொழுதுமே 2000 வருஷமாக, அதற்கு முன்பும் சரி, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில் பாவம் என்று சொன்னால் உடலிச்சைகள் சம்பந்தப்பட்டதை மிகப்பெரிய பாவமாகவும், மற்ற காரியங்களை பாவமே இல்லாதது போல் நாம் கணக்கிடுகிறோம். இது ஒரு தீர்ப்பு. இந்த எது பாவம் என்று தீர்ப்பளிப்பது ஒரு தவறானது. ஆனால் இயேசுவின் காலத்தில் என்ன நடந்தது? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகின்ற பொழுது இயேசு அந்த பெண்ணை மரியாதையோடு அம்மா என்று அழைத்து, இனிமேல் பாவம் செய்யாத, நானும் தீர்ப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவர் மீது பரிவிரக்கத்தோடு அனுப்புகிறார். ஆனால் உலகம் எப்படி இதை தீர்ப்பிடுகிறது? இன்று உலகம் தவறு என்று பார்ப்பது இதைதான் முதன்மை பாவமாக. ஆனால் இயேசு நினைப்பது வேறு விதம். தூய ஆவியானவருடைய ஜட்ஜ்மெண்ட் வேற. அவர் என்ன நினைக்கிறார்? இந்த உலகத்திலே நாம் நினைப்பதெல்லாம்
ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான், செல்வம் மிகுந்தவனாக இருக்கிறான், செல்வாக்கு மிக்கவனாக இருக்கிறான் என்றால் நாம் அவங்கள மதிப்போம், ஐயான்னு கும்பிடுவோம். ஆனால் இயேசு சொல்வது செல்வமும் செல்வாக்கும் மதிக்கத்தக்கது அல்ல. செல்வமும் செல்வாக்கும் எப்படி வந்தது என்றால் அது பொய்யானது என்றும், செல்வந்தருக்கு விண்ணகத்திலே இடமில்லை என்பதையும் எடுத்துரைக்கிறார். நாம் எதை உயர்வாக நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் தப்புன்னு கீழே போட்டுறாரு. ஏழை லாசர் செல்வந்தனுடைய ஓமையை பார்க்கிறோம். அந்த ஏழை லாசரை வானதூதர்கள் எடுத்துட்டு போறாங்க, செல்வந்தன் அடக்கம் செய்யப்படுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் கொடுக்கும் தீர்ப்பு வேறு விதமானது. இந்த உலகம் பார்க்கும் பாவம் புண்ணியம் வேறு, ஆண்டவருடைய பார்வையில் இருக்கும் பாவங்கள் புண்ணியங்கள் வேறு. ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு வழங்குவது, எது நீதி என்று பார்ப்பதும் ஆண்டவருடைய பார்வையிலே வித்தியாசமாக இருக்கிறது. என் அன்பு மக்களே, தூய ஆவியின் துணை கொண்டு நாம் இவற்றை அணுக வேண்டும். பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அணுக வேண்டும். இந்த உலகம் சார்ந்த மக்களாக இருந்தால், யாராவது ஒரு பாவம் செய்தால் நாம் அவர்களை பற்றி எங்கும் ஏளனமாக பேசுவோம். ஆனால் விண்ணகம் சார்ந்த மக்களாக இருந்தால், தூய ஆவியின் மக்களாக இருந்தால் நாம் தூய ஆவிக்குரிய காரியங்களில் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்படுவோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you all. Praise the Lord. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கரம் எப்போதும் நம்மோடு கூடவே இருக்கிறது. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய காரியம் இல்லை. ஆனால் நமக்குள் ஏதோ ஒரு விதமான பய உணர்வுகள் அநேக நேரங்களில் வந்துவிடுகிறது. பைபிள் சொல்கிறது, எசையா 58:9, நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் என்னைக்காவது நம்மளை விட்டு விலகுவாரான்னா அவர் இல்லவே இல்லை. நாம தான் பல நேரங்கள்ல அவரை கூப்பிடுறது இல்லை. எல்லாமே இருக்குது, சரியா இருக்குது, நடக்குது, தேவையெல்லாம் சந்திக்கப்படுது, ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடவுளை கூப்பிடுவோமா அப்படின்னா பெயருக்கு ஏதோ ஜெபம் பண்ணுவோம், ஆலயத்துக்கு போவோம். ஆனா அதே இடத்துல பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு துன்பங்கள், துயரங்கள், எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும்போது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சரி, கடவுளேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன், உன் கூட தான் பார்க்கிறேன், நீ தான் என்ன கூப்பிடல, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிற இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு. பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஏதோ ஒரு விதத்தில் தடைபட்டு போகும் பொழுது அந்த தடைகளை மாற்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். மறுமொழி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது. உங்களை சுத்தி இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் பதில் தர ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இயேசுப்பான்னு இப்ப கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் தரக்கூடியவர். எங்க வாழ்க்கையில எல்லாமே எங்களுக்கு நலமா இருக்கும்போது நாங்க உங்களை மறந்து போயிருக்கிறோம். ஆனா நீங்க எங்களை மறக்கவே இல்லப்பா. அப்பா, நீங்க எங்களை மறக்கவே இல்லை. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் உங்களை பார்த்து, இயேசுவே என்னை குணப்படுத்தும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசப்பா என் கஷ்டத்தை கடனை எடுத்து மாற்றும்னு சொல்லி கண்ணீரோடு நம்ம பார்த்து கூப்பிடுற இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா.
இவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும். நம்முடைய கரத்தின் வல்லமை அற்புதமாய் இப்பொழுது வெளிப்படுவதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. கடவுளுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. God bless you.